வசியம்லாம் சொல்லியவில்ல, அது உண்மையா? அதாவது இந்த ஒரு ஆளை மயக்கி எடுக்கிறது அப்படிலாம் சொல்லியவில்ல, அது உண்மையா? வசியமா? ஆமாம். அதெல்லாம் சும்மா சொல்ல வேண்டிய வசியம் வைக்க வசியம் வைக்க. ஏன் உங்கள் அம்மையே ஒரு நாட்டில் முன்னால் உங்கள் அம்மாலாம் சொல்லிட்டு தெரிஞ்சாகலாம். எப்படி? எப்படின்னா எப்படி சொல்கிறது, உங்கள் அப்பா வந்து ஏதோ உங்கள் அம்மைக்கு ஏதோ வசியம் மருந்து வச்சு தான் கொடுத்து உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மையை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா உங்கள் அம்மா பெரிய ரத்தியா, அதனால் உங்கள் அம்மையை வசியம் வச்சு தான் தூக்கணும். உங்கள் அம்மையே ஒரு பெரிய மந்திரவாதி. உங்கள் அம்மா கூட்டமே ஒரு மந்திரவாதி கூட்டம். எங்களுக்கு தெரியாத, ஊருக்கே தெரியும் மந்திரவாதி கூட்டம். மந்திரவாதி தான் போயிடுத்தியோ வேறு ஒன்றையே அப்பா என்னை வீட்டுக்கு வரும்போதுல என்னை வீட்டுக்கு வரும்போதுல ஏகப்பட்ட சொத்தோடு வந்தியா, ஏகப்பட்ட நகையோடு வந்தியா, அதனால் உன்னை வந்து நான் மந்திரம் பண்ணி வசியம் பண்ணி தூக்கணும். இருக்கிறது 4 எலும்பு வெளியே போட்டால் நாய் தூக்கிட்டு போயிடும் உன்னை பார்த்து. ஊர்ல 2-3 சில்லாட்டையிலு நீ என்ன வசியம் பண்ணி எடுத்துட்டான்னு பேசியாவ, அதாவது உண்மையா பொய்யான்னு கேட்டேன். அவளுக்கு சாக்கு போக்கு கிடச்சிருக்காது. கேட்டி நீயே ஒரு விற்காத பேப்பர் அப்படி சொல்லாத. அது வா வா அம்மையை எப்படி தள்ளி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்து கடைசி நேரத்தில் இவன் தான் இழிச்சவாய மாட்டிக்கிட்டான்னு தள்ளி விட்டுக்கிட்டு வா அம்மை எதுக்கு திரும்ப ஒன்றா சொல்லியிருப்பா வசியம் வச்சான்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி விடுவேன். வேண்டாமேன்னு உட்காந்துருக்கேன். இல்லை என்கிட்ட 2-3 பேர் கேட்டாவ. ஒரு சில்லாட்ட சொன்னா, அந்த சில்லாட்ட சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாவளா. அதான் நான் யோசிச்சேன், அது உண்மையா பொய்யா ஒன்டே கேட்டுருமே அப்படின்னு தான் கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மையை வசியம் வச்சு தூக்கிட்டு போனாங்களோ. அப்படிதான் ஊரெல்லாம் பேச்சுப்பா. முன்னால் உங்கள் அம்மா அப்படிதான் சொல்லி தெரிஞ்சா ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லி தராவ.